அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. விநாயகப் பெருமான் அருளில் நிறைய இருக்கின்றது. விநாயகப் பெருமான் எப்படி சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணாரோ அதே போல் விநாயகப் பெருமான் சாமானியப்பட்டவர் இல்லை. அவரை நம்ம வணங்கலை அப்படின்னாக்க அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் சிக்கல்கள் ஏற்படுத்திகிட்டே இருப்பார். அது மாதிரி இந்திரனுக்கு ஒரு ஆசை ஒன்று ஏற்பட்டுது. என்ன ஆசை அப்படின்னாக்க, ஒரு கல் தேருன்னு இருக்குது. இப்போ நான் கர்ப்ப கிரகத்தை பற்றி சொன்னேன். ஒரு ஊரில் ஒரு அமைப்பில் இருக்கும். ஒரு ஊரில் பார்த்தோம் அப்படின்னா கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு யானையோட பின்பாகம் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்கும் கர்ப்ப கிரகம். அதே மாதிரி பார்த்தோன்னா சில முருகன் ஆலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷட்கோண விமானம் அப்படின்னு 6 கோணங்களாக இருக்கும். 6 கோணங்களாக இருக்கும். சில இடத்துங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விருத்த விமானம் அப்படின்னு ரவுண்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அஷ்டகோண விமானம் அப்படின்னா 8 கோணங்களாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு கர்ப்ப கிரகங்கள் விமானங்கள் ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போன்று கடம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, மயிலாடுதுறை அருகாமலே. அந்த கடம்பூரில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு கல் தேரே அங்கே கர்ப்ப கிரகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த விமானங்கள் அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம இந்த ஆன்மீகங்கிறது அவ்வளோது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது சாதாரண இது ஒரு பெரிய சமுத்திரத்தை போய் யாராச்சும் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதை போல் தான் அந்த ஆன்மீகம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தூசி, அந்த தூசி உள்ளே இன்னும் எவ்வளோ தூசி இருக்கோ அந்த தூசி லெவல் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நிறையாவே நம்ம சொல்லலை, அந்த தூசி லெவலுக்கு தான் சொல்கிறோம். அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஆன்மீகத்தில். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தஞ்சாவூர் கோபுர நிழல் கூட கீழே விழாது. அந்த மாதிரி அந்த ஸ்தபதியை கட்டியிருக்கார். அந்த அமைப்பில் அந்த ஸ்தபதியார் அங்கே கட்டி வச்சுருக்கார். அந்த ஏன் அப்படின்னாக்க அந்த கோபுர நிழலை கூட நம்ம மிதிக்கக்கூடாதான். இப்போ நம்ம சாதாரணமாக நிற்கிறோன்னா நம்ம நிழல் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ இங்கே இந்த கோபுரம் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோட கோபுர நிழல் கீழே படும். ஆனால் தஞ்சாவூர் கோபுர நிழல் கீழே படுமானா படாது. அதே கோபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் அவரோட பையன் கட்டினது, ராஜேந்திர சோழன் கட்டினது. அங்கே பார்த்திங்கன்னா அதே அமைப்பில் அதே மாதிரி கோபுரம் கட்டியிருப்பார். அந்த கோபுர நிழலும் கீழே விடாது. அந்த கோபுர நிலம் கோபுரத்தில் தான் இருக்கும், கோபுரத்தை விட்டு கீழே விடாது. அந்த அமைப்பில் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அப்போல்லாம் அவ்வளோ கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சிக்கல்னு ஒரு ஊர் இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புறவச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த புறவச்சேரியில் பார்த்திங்கன்னா ஒரு முருகப்பெருமான் ஒருத்தர் இருப்பார். அவ்வளோ அற்புதமாக இருப்பார். அந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ஒரு பாடி ஃபில்டர் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். இந்த கை நிரம்பு, இந்த நகம், அது முதற்கொண்டு அந்த ஸ்தபதியார் அங்கே வடிவமைச்சிருப்பார். அதை வடிவமைச்சு முடித்தோடனையும் அந்த மயிலோட கால் வெயிட்டில் தான் அந்த முருகரோட சிலையே இருக்கும். அதை பார்த்த உடனேயும் அந்த ராஜா பார்க்குறார், ஆஹா இவ்வளோ அற்புதமான சிலையா, இந்த மாதிரி சிலை இனிமேல் நீ எங்கேயுமே வடிவமைக்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தபதியார்கிட்ட சொல்கிறார். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவரோட கட்டவரலை எடுத்துடுறார். இந்த கையில் இந்த கட்டவரலைன்னா எதாவது பண்ண முடியுமானா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கட்டவரலை மட்டும் எடுத்துடுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டவரலும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் எட்டுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் அந்த சிலையை வடிவமைக்கிறார். அங்கே போய் அந்த சிலையை வடிவமைச்சோனையும் அந்த சிலை என்ன ஆகுதுன்னா அங்கே பறக்க ஆரம்பிச்சிடுது, எட்டி பிடிக்கிறாங்க. அதனால தான் எட்டுக்குடி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். அது எட்டி பிடிச்சது இல்லாமல் உடனே அந்த சபதியார் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு உழியை தூக்கி போகிறார். அந்த கட்டவரல் மட்டும் கட்டாயிடும். அந்த எட்டுக்குடியில் முருகனுக்கு கட்டவரல் இருக்காது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அங்கேருந்து மகாராஜா பார்க்குறார், இந்த கட்டவரலும் இல்லாமல் நீ சிலையை வடிவமைச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ணையும் பிடுங்கிறார். இந்த 2 கண் இல்லாமல் நீ எப்படி சிலை அமைக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பிடுங்கிறார். திருவாரூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க என் கண் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போயிட்டு அங்கே சிலைமை அதே ஸ்தபதி அதே மாதிரி சிலையை அங்கே வடிவமைக்கிறார். அங்கே அமைச்சு முடித்தோடனே கண் வைக்க போவார். அவரோட கண் கையெல்லாம் ஸ்தபதியாருக்கு வந்துடும். அதனால் அங்கே முருகனுக்கு கண் இருக்காது. என் கண் அப்படின்னு என்னோட கண்ணை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முருகர் எல்லாமே அந்த ஸ்தபதியாருக்கு கொடுத்துருவார். அப்போ தான் மகாராஜா அங்கே பார்த்துட்டு, ஆஹா ஒரு கலைஞனை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம், கலைஞன் தான் என்றைக்கும், கையில் கண் இல்லை கால் இல்லைனாலும் அவன் கலைஞன் தான் அவன் அப்படின்னு அப்போ தான் அவர் உணர்றார். அப்போ தான் உணர்ந்துட்டார். அந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல் தேரே இருக்கும். இந்த கல் தேரை இந்திரன் இழுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாருன்னா 330 கோடி தேவர், அவர் தான் எல்லாருக்கும் ராஜாவாச்சே. அதனால் 330 கோடி தேவரையும் அழிச்சுன்னு போயிட்டார். எல்லாரையும் அழிச்சுன்னு போய் இழுத்து பார்க்குறாங்க, இழுக்க முடியல. என்னடா அதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா பிள்ளையாரை பின்னாடி ஒத்த கையில் பிடிச்சிட்டு இருக்கார். பிள்ளையாரை கூப்பிடாமல் போயிட்டாராம். பிள்ளையாரை கூப்பிடாமல் போனதுனால அந்த தேரையே இழுக்க முடியல. அங்கே தேரை ஒத்த கையில் பிடிச்சிட்டு இருக்கார். 330 கோடி தேவர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் இழுத்தும் தேர் நவரல. என்னடா அவருக்கு ஏன் அந்த ஆசை ஏற்பட்டது அப்படின்னாக்க, அங்கே பக்கத்தில் நாச்சியார் கோயில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கல் கருடன், அந்த கருங்கல்ல இப்போ நீங்கள் பெரும்பாலும் சுவாமி புறப்பாடு அப்படின்னா மரத்தில் செஞ்ச வாகனத்தில் தான் சுவாமியை மேலே பஞ்சலோகத்தில் செஞ்ச சுவாமியை வச்சு ஊர்வலம் பண்ணுவாங்க.
ஆனால் வந்து அந்த நாச்சியார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல்ல இருக்கிற கருடனே புறப்படுவார். வருஷத்துக்கு 3 முறை புறப்படுறாருங்க. அந்த கருங்கல் கருடன் எப்படி வர்றாரு பார்த்தீங்கன்னா, மூலஸ்தானத்தை கர்ப்பகிரகத்துலேயும் வெறும் 4 பேர் மட்டும்தான் தூக்கி அர்த்த மண்டபத்தில் வைப்பாங்க. அப்புறம் அந்த அர்த்த மண்டபத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு பக்கத்துக்கு 4 பேர் தூக்குவாங்க, 16 பேர் தூக்கி மகா மண்டபத்தில் வைப்பாங்க. மகா மண்டபத்துக்கு வந்தாச்சுன்னா ஒரு பக்கத்துக்கு 25 பேர் தூக்கினா தான் தூக்க முடியும். வெளியில் வர வர வெயிட் ஏறிடும், உள்ளே போக போக வெயிட் குறைஞ்சிரும். கருங்கல் கருடன் அது புறப்பட்டு வரார். அதனால தான் இந்திரனுக்கு ஆசை ஏற்படுறது. இந்த கருங்கல் கருடன் எப்படி பெருமாளுக்கு புறப்பட்டு வராரோ அதுபோல் நம்ம சிவபெருமான இந்த கருங்கல் தேரில் வச்சு சுற்றி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது, விநாயகரை கூப்பிடாமல் வந்துட்டார். இதெல்லாம் எதுக்காக இந்த கதைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம எந்த காரியத்தை தொட்டாலும் விநாயகரை வணங்காமல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். விநாயகரை வணங்கிட்டோம் அப்படின்னாலே மற்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு தடங்கள் இல்லாமல் நல்ல முறையில் அந்த காரியங்கள் நமக்கு நடக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தேர் இங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அந்த தேர் அங்கேயே தான் இருக்குது. விநாயகரை வணங்காததுனால அந்த கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல அந்த கல் தேர் அப்படிங்கிறதுக்கு அங்கேயே சுவாமி இருக்கார். அதனால் அந்த விநாயகரையும் நீங்கள் வணங்கி எல்லாரும் விநாயகப் பெருமான் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறோம். ஜெய் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய்.